8வது குழந்தை பெண் குழந்தை ஆகாய மார்க்கமாக தூக்கி எறிகின்ற பொழுது அகோர உருவம் கோழி முட்டை கண்கள் யாரடி நீ யாரடி நீ இங்கே வந்தவள் யாரடி நீ பூரண பெறன உழைப்ப என்னிடம் தெரியுமா? ஆயர்மன் இருக்கின்றார். அவரால் தான் உனக்கு அறிவு கிடையாது. ஓம் சக்தி. எனக்கு அழிவில்லையா? ஆயர் மாடியிலே கண்ணன் பிறந்திருக்கிறானா? அந்த கண்ணனால் எனக்கு அழிவா? வருகிறான் இப்போது. அந்த கண்ணனா இந்த கம்சனா? கண்ணார காண்பதற்கு இரு கண்கள் போதாது. வண்ணமயில் வடிவழக கண்ணா கண்ணா வானவர்க்கு அமுதளித்த முகுந்தா முகுந்தா வண்ணமயில் வடிவழகா நந்தா நந்தா. மயில் வடிவழகா நந்தா நந்தா வானவர்க்கு அமுதளித்த முகுந்தா முகுந்தா வண்ணமயில் வடிவழகா நந்தா நந்தா. பார்க்கடல் பவானி பார்வதி சோதராணி அத்துதா மரரே வண்ணமயில் வடிவழக நந்தா நந்தா வானவர்க்கு அமுதளித்த முகுந்தா முகுந்தா வண்ணமயில் வடிவழக நந்தா 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 நந்தா. மக்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். பேசாதீங்க, அமைதியா உட்காருங்க. பகவான் வர போறாரு. நானும் இந்த ஆயர்பாடியிலே நந்த கோபனை மணந்து யசோதா யசோதா என பெயர் பெற்று குறை என்பது இல்லாமல் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால்
முதல் அடக்கம், இரண்டாவது பணிவு, மூன்றாவதாக பண்பு. இந்த மூன்று பெற்று எனக்கு 2 செல்வங்கள். மூத்தவனுடைய பெயரோ பலராமன், இளைய மகனுடைய பெயரோ கண்ணன். நல்ல முறையிலே இந்த ஆயர்பாடியிலே எடுத்து வளர்த்து ஆளாக்கியிருக்கிறேன். அப்படி இருக்கும் போது இந்த நாடு முழுவதும் என் மகன் கண்ணனை புகழ்ந்து பேசுகின்றார்கள். கண்ணா கண்ணா என்று உரைக்கின்றார்கள். எனக்கு அல்லவா பெருமை, என் மகன் அல்லவா பெருமை. ஆனால் என் மகனை அழைக்கணும், என் கண்ணனை பார்க்க வேண்டும், அவருடைய பேரும் புகழும் நன்றாக உரைக்கிறார்கள் மற்ற மக்கள் அனைவரும். இப்படி என் மகளை கண்ணனை பார்க்கலாம், பலராமனை பார்க்க வேண்டும். ராகவனே ராகவனே ரமண ரகுநாத ரமண ரகுநாத யாகேசர் யாகேசர் உணர்ந்து பதித்தாரு, சங்கீத மலர் கொண்டு துதித்தாரு. ஸ்ரீராமச்சந்திர தசரத ராமா ராகவனே ரமண ரகுநாத கல்லான அன்று கல்லான பெண் கூட உன்னாளி, பெண்ணாகி எழுந்தாளி மண் மேலே. வைதகிநாத பணமலை வாசா பகவானே ரமண ரகுநாத. ஆமா, என்னுடைய மகனை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிற எனக்கு என் மகன் மூத்தவன் பலராமனை அழைக்க வேண்டும். எங்க போயிருப்பார்கள்? இருவரும் சந்தோஷமாகி இந்த ஆயர்பாடியிலே விளையாடிக் கொண்டிருப்பார்கள். சென்று என் மகனை அழைக்கலாம். மகனே
அம்மா எங்க பாச்சு ஒண்ணு எனக்கு ஒண்ணு அப்பா இறங்கடா எப்பா என்ன வயிற்றா வைக்கிறா அப்பா மட்டும் வயிற்றா சொல்லி மேலே பத்து நைட்டுலாம் அப்பா மேலே பத்து வயிற்றா இதை மட்டும் சொல்றீங்க தொப்பு தொப்புன்னு வலுவாருக்கிறாங்க ஏண்டா அதை பார்த்து பயப்படக்கூடாது. ஆமா மகளே மூக்குல அடிக்கிறியா கத்த போல மூக்க பிள்ளை எங்க தோடிப்பான் தேட போல பலராமா என் அம்மா குஞ்சு என் செல்ல குஞ்சு சேட்டு குஞ்சு என் அம்மள பேபி கிடையாது குஞ்சு பலராமா பட கண்ணு அண்ணா அண்ணா நீங்க உக்காரான் அம்மா நான் உனக்கு யாரு என் மக மூத்தவ என் பேர் என்ன பலராம அப்பா நேற்று ஆப்புலில ஆப்புலியா குண்டி சோப்பா இருக்குமே குண்டி சோப்பா நான் மைசூர் கோயில் அழக்கூடாது வருத்தப்படக்கூடாது இல்ல பருப்பா பழம் சொல்லு ஆப்பிளை பழம் சொல்லு ஆப்புலில சாப்புகால குண்டு ஆப்புலி எல்லாம் ஒண்ணுதான் சொல்லு ஆப்புல வாங்க வந்ததா அப்பா வாங்க வந்தது எனக்கு தானே கூறணும்னா அது தம்பி பையன பாதி வச்சு குறுக்கு சொல்லுது இப்பவே பாதி வச்சு நான் அவனுக்கு குத்தனா பெருசா வீட்டுல பாகம் கேட்பான் நாட்டுல பாகம் கேட்பான் அதனால அவனை சா வச்சிடலாமா என்ன மூத்தவனாக பிறந்தவன் இப்படி பேசலாமா நான் மூத்தத்துல போட்டேன் அவன் உடன் பிறந்தவன் உன்னோடு பிறந்தவன் அவன் யாரு தம்பி கண்ணன் அவனுக்கும் உனக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அதே போன்று அவனுக்கு இருக்கிறது நாளைக்கு உரிமை இருக்கு நாளைக்கு அதனால அவனுக்கு பணம் கொடுக்கணும் பாதி அதனால நீங்க இருவரும் ஒற்றுமையோடு இருக்கணும்டா தம்பி கூட சண்டை போடக்கூடாது சண்டை போடவே கூடாது அழைக்கணும் ஆமா தம்பி எங்க அவன் எங்க விட்டுட்டு வந்த கண்ண வரானா சரி அழைத்துட்டு வா கண்ணா வாடா 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 ஜெயதந்திர கண்ணன் மன்னன் சிங்கார மேகவண்ணன் ஜெயதந்திர கண்ணன் மன்னன் சிங்கார பக்தர்கள் காக்கும் உயர் சிங்கார மேகவண்ணன்
வரதராஜன் திருவடி வண்ணங்கிடுவோம் முறைப்படி. வரதராஜன் திருவடி வண்ணங்கிடுவோம் முறைப்படி. அண்ண சொன்ன சொற்படி, அண்ண சொன்ன சொல்படி ஆருண்யம் தந்த திருவடி. வரதராஜ திருவடி அண்ணன் சொன்ன சொல்படி, அண்ணன் சொன்ன சொல்படி ஆருண்யம் தந்த திருவடி. வரதராஜ திருவடி மண்ணங்கிடுவோம் முறைப்படி. வரதராஜ திருவடி கண்ணா கண்ணா தாயி பாரதியை பாடி மலரடியை பணிந்து 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 ஆயினும் பிறந்ததோர் கோயிலும் இல்லை, பதத்தொல் மிக்கதொரு மந்திரம் இல்லை. ஆயிரம் உறவினர் மறந்தவர் இல்லை. மலரடியை பணிந்து அம்மா நாளைக்கு கட்ட பொம்மை நாடகம், அதனால தூக்கல போட்டு எப்படின்னு பிராக்டிஸ். அண்ணா என்னன்னாச்சு? நான் தேடி அப்பையா அம்மா ஐயா மாட்டுக்கு ஒரு விளையாட்டு பிள்ளை. நான் என்ன பாவம் பண்ணேன்? என்னை எவனுக்கு பெத்தன்னு சொல்லிப்போ சொல்லுறியே. சொல்றமா என்னை கழுத்து நல்லா இருக்குண்ணா, பேசிக்க வராது. கழுத்து நல்லா இருக்குண்ணா. சரி அம்மா கண்ணா அம்மா பொறுமையாகிரி, அண்ணன் நினைச்சிட்டு வரேன். ஆமா இதுல என்ன இது? என்னடா இது? கொஞ்ச நேரம் பார்க்க இருந்தா என்ன இருக்கும்? நீ சத்து போயிருப்பா. ஏன்னா அம்மா அடிக்கிறா? என்னை எவனுக்கு பெத்தன்னு சொல்லியா? நான் எச்ச பால் குடிச்ச பையன் அவன் வராது வெடி வெடிக்கிறாங்க. எழுத்து பையன் அவனுக்கு மட்டும் சுத்தி போறான். எனக்கு திஷ்டி வராதா? நான் மட்டும் செத்தோம்னா அவன் மட்டும் நல்லா வாழணும். ஏண்டா எதுக்கு எதுக்கு இவ்வளவு கோவம் உனக்கு? அண்ணா நீ சிரிக்காத, நான் ஏன் சிரிக்கிறேன்? நான் சிரிச்சுங்க பைத்தியக்காரன். அப்பா அப்பா
உடம்பு புழுவா சொல்லு. நீதான் வயித்துல ஃபர்ஸ்ட் வந்தது யாரா? நீதான் மடல் இருந்த பக்கத்தை போட்டது யாரா? நீதான் அப்போ செல்ல போடா யாரா? நீதான் அப்ப அவன் பார்த்து அம்மா நான் தானே சொல்ல போல அமுதா போட்டியா போடியா அண்ணா வாங்க போகுது இத பாரு அவனுடைய உடல் பிறப்பு உனக்கு தம்பி நான் இருவரும் சண்டை போட்டவே கூடாது உன்னால தானே நான் சாவ போறேன் அவன் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் இந்த வயசுல ஒரு சொத்து பிரி சாகடலாம் அவனு கூட்டுடியா மலையை கூட்டுடு கண்ணா இத பரப்பா நீங்கள் இருவரும் ஒற்றுமையோடு இந்த ஆயர்பாடியிலேயே விளையாடி கொண்டிருக்க வேண்டும் சண்டை பார்க்கிற பிள்ளை அண்ணா நான் செஞ்சது தப்புன்னு அவன் கேட்க சொல்ல அப்படி அண்ணா நான் செய்ததெல்லாம் தவறு நான் என்னை மன்னித்து விடண்ணா 4 நாளைக்கு நல்லா இருக்கு அம்மா எங்களுக்கு பசிக்குதுமா கண்ணா உனக்கு பசிக்குதா கண்ணா உனக்கு பசிக்குதா கண்ணனுக்கு பசிக்குதா அம்மா சாப்பிடவே இல்லையா பச்சி பச்சி வா இருக்கு அம்மா அம்மா பசிக்குதுமா அம்மா ஐயா நல்லா சொல்றேன் கண்ணனுக்கு பசிக்குதாடா பசிக்குதே அம்மா பசிக்குதே பசிக்குதே என் அம்மனை பிடித்தாத மாகிலும் இல்லையா பசிக்குதே அம்மா பசிக்குதே பாச்சி வேணுமா அம்மம்மா சோச்சு வேண்டுமே பசிக்குதே அம்மா பசிக்குதே அம்மா பாச்சா அம்மா அம்மா எந்த பாச்சி ஒன்னு எனக்கு ஒன்னு அப்பாக்கு அப்ப எனக்கு அம்மா உனக்கு இரு நாங்க 2 பேரும் 10 பேரும் உத்தாரோம் அம்மா எனக்கு பசிக்குதுமா அப்பா அப்போலாம் நைட்ல எலி எல்லாம் எலி மல்லாட கடி இந்த பாரு ஏமா சிரிக்கிறா பாத்தியா நான் மூச்சை பார்த்துட்டேன் உன் அண்ணன் இருக்காரு அப்ப என்ன 12 மணிக்கு மல்லாட்ட சாப்பிடுறான்னு பார்த்தா பலராமா நீ ஒரு விளையாட்டு பிள்ளை நீ இல்லை இருந்தா இந்த ஆயப்பாடியிலேயே போயிட்டு போவது தெரியாது போயிட்டு வந்து இந்த பாருப்பா அம்மா நீங்க எல்லாரும் பசிக்குதுன்னு சொல்றீங்க இருவரும் சண்டை போடாம நாங்கள் இருவரும் ஒற்றுமையா சாப்பிடலாமா ஒற்றுமையோடு உணவு அருந்த வேண்டும் மனமான நான் இருவரும் வேணா ஒற்றுமையா ஆயா சாப்பிட்டியா தம்பியே நீ போய் வாடா எப்பா இல்ல நான் சண்டை போட மாட்டேன் தனியா எனக்கு எல்லாம் போட்டு சொல்லு ஐயோ வேண்டாம் அண்ணா ஆனாண்டியா வச்சுட்டு போடியா அப்படிதான் பேசலாமா அப்பா மட்டும் வாடி போட்டு கூப்பிடுறாரு அப்பா மட்டும் வாடி போட்டு தம்பி எப்படி அன்பா அப்படிதான் தந்ததுக்கு சாப்பாடே கிடையாது ஓ ஆமாண்டா எதிர விட்டு கோபால் கொட்டி கொடுக்கலாம் சரி சரி முதல்ல நீ தான் சாப்பிடணும் அதுக்கு பிறகு நான் சாப்பிடுறேன் சத்தியம் பண்ணல நான் சாப்பிட்ட பார்த்தா நீ சாப்பிடுவோன்னு சத்தம் பண்ணும் சத்தியமா நீ சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிடுவேன் நான் குத்தாதா தம்பி நான் வாங்குவேன்னு சொல்லணும் சத்தியம் நீ பண்ணும் கொடுத்தாதான் நான் வாங்கி சாப்பிடுவேன் சத்தியம் சத்தியமா ஆமா போ நான் அஞ்சு மாதம் போ 5 மாதம் முதல்ல நீ தான் சாப்பிடணும் அதுக்கு பிறகு நான் சாப்பிடுறேன் அம்பியா சாப்பிட்டு கை கையலாமா கை கட்டி சாப்பிடணும் சனி போ 2 வாட்டியா கை வாங்க சாப்பிடுவா
இதோ நான் என்னன்றேன்னா இந்த வாயால சாப்பிட்டா காலையில அந்த வாயால வந்து ஒரு அடி இந்த வாயால சாப்பிட்டா எனக்கு இருக்கிற கிட்னி தனுஷ் கம்பெனி கூப்பிட்டாங்க இன்னும் குறைப்படுது அதை குடிச்சிடுறேன். நல்ல பேசா இருக்கா நம்பியா நீ கை வைத்த பிறகு இதெல்லாம் நம்மளால கடிக்க முடியாது இப்போதைக்கு. அதெல்லாம் சட்னி அரைக்க கொடுத்தா தேங்காய் சொல்றதுக்குன்னா ஆள் கம்மி பண்ணிக்கிறப்ப இது பேர் என்ன தெரியுமா? இது பேர் தான் ஆயப்பாயா. நீ அண்ணனா நான் அண்ணனா? நான் முன்னாடி போனேன் தெரியுமா? எனக்கு தெரியுமா? அப்ப நீ சொல்றது ஆயப்பாயா லீவு லட்டு லீவு லட்டு எப்படி மட்டும் தெரியும் பா நம்ம அச்சியாத சாப்பிடணும். கண்ணா ஓடி வாடா மணி வண்ணா ஓடி வாடா கண்ணா ஓடி வாடா மணி வண்ணா ஓடி வாடா நான் சாப்பிட்டியா போவது நீ சாப்பிட்டு சுகர் வந்துடும் சாப்பிட்டு நான் செத்தா கூட சுடுதா கண்ணா ஓடி வாடா தம்பிக்கு கொடுக்காம அனைத்து நீயே வாங்கி விட்டியா? ஏன் தப்ப? எதுக்காக தப்ப? தோளோட அப்படியா பசி எடுத்தா தோளோட சாப்பிட்டு ஏண்டா இப்படி பண்ற? இந்த வயசுலயே என் வாயில கோல வைக்கிறான். அவன் பெருசா வாழ்ந்தா என்னென்ன எடுத்து என் வாயில நாயமாயி அண்ணா ஒத்திரையோடு சாப்பிடணும்னு சொல்லிட்டு போனேன். நானும் எனக்கு வேணாம். எங்கன்னா போய் கூட போய் மேய்க்கணும்.